ஹலோ விவாஸ், இன்னைக்கான வீடியோ பதிவில் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போது பாக்யராஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னா கடந்த ஜூன் மாதம் 27ஆம் தேதி அன்று மாரடைப்பு காரணமாக காலமாகியிருந்தார். இவருடைய மரணம் திரைத்துறை மட்டும் இல்லாமல் அவருடைய ரசிகர்கள் மத்தியிலையும் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருந்தது. அவருடைய குருவான பாரதி ராஜா சில நாட்களுக்கு முன்பு மரணம் அடைந்ததை அடுத்து தற்போது சிஷியனான பாக்யராஜ் அவர்களும் பார்த்தீங்க அப்படின்னா திடீரென்று மாரடைப்பு ஏற்பட்டு இறந்தது பார்க்கும் பொழுது யாராலையுமே நம்ப முடியாத ஒரு விஷயமாகவே பார்க்கப்பட்டது. அவருடைய திடீர் இந்த மாரடைப்புக்கு பல விஷயங்கள் சொல்லப்பட்டதாக கூறப்படுறாங்க. அதாவது சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய இந்த திடீர் மாரடைப்புக்கு அவருடைய குடும்ப சூழ்நிலை, குடும்பத்தில் நிலவி இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லப்பட்டாலும், மற்றொரு தரப்பினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவருக்கு பார்த்தீங்கன்னா புகைப்பிடிக்கிற பழக்கம் இருந்திருக்கு. சிகரெட் அதிகமாக அவர் உபயோகித்திருந்ததுனால தான் அவருக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத விதமாக திடீர் மாரடைப்பு ஏற்பட்டு அவர் காலமாகியிருக்காரு. அவருக்கு அந்த பழக்கம் இல்லை அப்படின்னும் போது அவர் இன்னும் ஒரு 10 வருடங்கள் கண்டிப்பாக உயிர் வாழ்ந்திருப்பார், நம்மோடு இன்னும் பயணித்திருப்பார் அப்படின்னு பலரும் சொல்லியிருந்தாங்க. இந்த விஷயத்தை குறிப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நடிகர் பார்த்திபன் அவர்களும் சொல்லியிருந்தார். அவர் இது விஷயமா என்னென்ன விஷயங்களை பகிர்ந்திருக்காரு, வெளிப்படையாக பேசியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அதை அடுத்து அவருடைய மகனான சாந்தனு பற்றிய சில விவகாரங்கள் தற்போது உலா வருகின்றது. அது குறித்தும் நாம் இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நடிகர், இயக்குனர், இப்படி பன்முக தன்மையாளர் அப்படின்னு சொன்னால் பாக்யராஜ் சார் அப்படின்னு சொல்லலாம். அவர் பார்க்கும் பொழுது அவருடைய திரைப்படங்களில் ஏதேனும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம், சமூக நீதி ஒளிஞ்சிருக்கும். அது ரொம்பவே யதார்த்தமாகவும் ரொம்பவே நகைச்சுவை காமெடி கலந்த ஒரு விஷயமாகவும் அதை மக்களுக்கு புரியும்படி எடுத்து சொல்கிறதுல அவர் வல்லமை பெற்றவர் அப்படின்னு சொல்லலாம். அவருடைய நிறைய படங்கள் ஹிட் கொடுத்திருக்கு அப்படின்னே கூட சொல்லலாம். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு அந்த காலத்தில், அதாவது அவர் முதலாக திரைத்துறைக்கு அறிமுகமான புதுதில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு புகைப்பிடிக்கிற பழக்கம் இருந்திருக்கு. ஒரு நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா எப்படியும் ஒரு 10லேருந்து ஒரு 15-20 கிட்ட அவர் பிடிப்பார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதிலும் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு அந்த பழக்கத்தை கைவிடணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தாலும் கூட ஏதோ ஒரு விஷயத்திற்காக நம்ம ஒரு விஷயத்தை பழகிட்டோம் அப்படின்னா அது சட்டுன்னு நம்மளாலே விட முடியாது. அந்த மாதிரி அவருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிகரெட் பழக்கம் அப்படிங்கிறது சடனாக அவரால் விட முடியல. பல பேர் இது உடல் நலத்திற்கு கேடு அப்படின்னு சொல்லியும் பார்த்தீங்கன்னா அவர் அந்த விஷயத்தை தவிர்க்க முயற்சி பல விதங்களில் எடுத்திருக்காரு. அது எவ்வாறுனா, நடிகர் பார்த்திபன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவர் இந்த பழக்கத்தை விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முயற்சி பண்ணதாகவும், அதற்காக பார்த்தீங்க அப்படின்னா அவர் சில சிக்லெட்ஸ் எடுக்கிறது, வெத்தலை பாக்கு போடுறது, இதெல்லாம் போட்டோம் அப்படின்னா அந்த சிகரெட் பழக்கம் இருக்காது அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒரு பழக்கங்கள் ஒவ்வொரு விஷயத்தை சொல்ல அது அப்படியே பின்பற்றி வந்ததாகவும், கிட்டத்தட்ட அவர்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10-20 பொருள் அந்த பழக்கத்தை மாற்றுவதற்காக இருந்ததாகவும் சொல்கிறாங்க. ஆனால் அதுவே பார்த்தீங்க அப்படின்னா நாளடைவில் நீங்கள் இவ்வளோ 10 விஷயங்களை செஞ்சு நீங்கள் அந்த ஒரு கெட்ட பழக்கத்தை விடுறதுக்கு இதை நீங்கள் தவிர்த்துடலாம். ஏன்னா இதுவே ரொம்ப வெத்தலை பாக்கு போடுறது அப்படின்றது ஒரு தவறான ஒரு விஷயம் தான். அந்த காலத்தில் எல்லாரும் போட்டிருந்தாங்க. ஆனால் அதிலே பார்த்தீங்க அப்படின்னா புற்றுநோய் உருவாவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருந்தது அப்படின்னு சொல்லப்பட்ட காரணத்தினால தற்போது இருக்கக்கூடிய காலகட்டங்களில் அதிகமான யாருமே பார்த்தீங்கன்னா அந்த வெற்றிலை பாக்கு போடுறதையே தவிர்த்து விட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவர் அதையும் பயன்படுத்தியிருக்காரு. இது எதற்காக அப்படின்னா சிகரெட் அப்படின்ற ஒரு பழக்கத்தை விடணும் அப்படிங்கிறதுக்காக. பட் இருந்தாலும் அவரால் முழுசாக அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பின்பற்றியும் கூட முழுசாக விட முடியல. அப்படின்னாலும் ஓரளவுக்கு அந்த 15-20 சிகரெட்டில் இருந்து ஒரு 2-3 அப்படின்ற அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவர் ரொம்பவே குறைச்சி ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 அப்படின்ற அளவுக்கு வந்ததாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். பட் இருந்தாலும் அந்த விஷயத்தை அவர் முழுமையாக விட்டிருந்தார்.
இருந்திருந்தாரு அப்படின்னா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும், அவர் இன்னும் வந்து உயிர் வாழ்ந்திருப்பார் அப்படின்னு நடிகர் பார்த்திபன் அவர்கள் வந்து ரொம்பவே வந்து எமோஷ்னலாக வந்து ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருந்தாரு. அந்த பேட்டியில் தான் சொல்லியிருந்தார். இது வந்து பார்த்திங்கன்னா புகைப்பிடிக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் வந்து சமர்ப்பணம். அவருடைய இந்த திடீர் மரணம் அப்படிங்கிறது வந்து எதிர்பாராத ஒன்றாகவே இருந்திருக்கு. நீங்கள் யாராவது மக்களில் யாராவது வந்து சிகரெட் பழக்கம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை தவிர்த்து கொள்ளுங்க. தங்களுடைய குடும்பத்தை நினச்சி நீங்கள் கொஞ்சம் ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா தங்களுடைய மனைவி குழந்தைகளை பற்றி நீங்கள் சிந்தித்திருந்தீங்க, எதிர்காலத்தை பற்றி நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான கெட்ட பழக்க வழக்கங்கள், அதாவது மது, சிகரெட் போன்ற கெட்ட பழக்க வழக்கங்களை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து தவிர்த்துடுவீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆயுளை வந்து ரொம்பவே வந்து குறைக்க ஆரம்பிச்சிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த கெட்ட பழக்கத்தில் இருந்து நீங்கள் வெளிவருவது ரொம்பவே நல்லது. அது உங்களுடைய குடும்பத்திற்கும் நல்லது அப்படின்னு நடிகர் பார்த்திபன் அவர்கள் வந்து சில விஷயங்களை வந்து அந்த பேட்டியில் வந்து சொல்லியிருந்தார். அது ஒரு புறம் இருந்தாலும் மற்றொரு புறம் பார்த்திங்க அப்படின்னா பிரபல இயக்குனரும் நடிகருமான கே. பாக்யராஜ் ஜூன் மாதம் 27 அன்று மாரடைப்பால காலமானதை தொடர்ந்து அவரது குடும்பத்தினர் பெரும் துயரத்தில் மூழ்கியிருந்தாங்க. அவரது மறைவுக்கு நேரில் வந்து ஆறுதல் கூறிய தமிழக முதல்வர் விஜய்க்கு பாக்யராஜின் மகன் சாந்தனு சமூக வலைதளத்தில் நன்றி தெரிவித்து பதிவு ஒன்று வெளியிட்டிருந்தார். இந்த பதிவை கண்ட சில நெட்டிசன்கள் தந்தையின் மரணத்திலையும் சாந்தனு விளம்பரம் தேடுகிறாரா அப்படின்னு சமூக வலைதளங்களில் விமர்சிக்க தொடங்கியிருந்தாங்க. சாந்தனுவின் இந்த பதிவிற்கு நெட்டிசன்கள் மத்தியில் கலவையான எதிர்வினைகள் எழுந்திருக்கிறது. சிலர் பேசுபவர்கள் பேசிக்கொண்டே தான் இருப்பாங்க, நீங்கள் உங்களுடைய கடமையை செய்யுங்க அப்படின்னு அவருக்கு ஆதரவாக கூறினாலும் வேறு சிலரோ நீங்களே நேராக ஒவ்வொருவர் வீட்டிற்கும் சென்று நன்றி கூறிவிட்டு வாருங்கள் என்று நக்கலாக கமெண்ட் செய்து வருகின்றனர். துக்கத்தில் இருக்கக்கூடிய குடும்பத்தினருக்கு நெட்டிசன்கள் இத்தகைய கடுமையான விமர்சனங்கள் மேலும் மனக்கஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இது மட்டுமின்றி சமீபத்தில் பாக்யராஜின் அலுவலகத்தில் இருந்து வெளியானதாக கூறப்படும் கடிதம் ஒன்றில் என் கண்மணி சாந்தனுவை பார்த்து கொள்ளுங்கள் என்று எழுதப்பட்டிருந்தது புதிய விவாதத்தையும் கிளப்பியிருக்கிறது. அந்த கடிதத்தை குறிப்பிட்டு ஏன் அவரது மகள் சரண்யாவை பற்றி அதில் எதுவும் குறிப்பிடவில்லை, இதிலும் சாந்தனு விளம்பரம் தேடுகிறாரா என்று நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். மேலும் சாந்தனுவை மட்டுமின்றி துக்க வீட்டிற்கு வந்த நடிகைகள் குஷ்பு, சுஹாசினி, ராதிகா போன்ற பிரபலங்களின் செயல்களையும் நெட்டிசன்கள் சமூக வலைதளங்களில் தவறாக பிரதிபலித்து ட்ரோல் செய்து வருவதும் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயமாகவே பார்க்கப்பட்டு வருகிறதுங்க. வியூவர்ஸ், இந்த பதிவை பற்றிய தங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இது போன்ற அதிரடியான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து பலன் பெற நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.